கரூர்ல இருக்கக்கூடிய ஜோதிமணி வந்து அழிவு பாதையை நோக்கி காங்கிரஸ் கட்சி போய்கிட்டு இருக்கு, ராகுலுக்கு துரோகம் செய்கிறார்கள்னு சொல்லி ஒரு கருத்தை வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ராகுலுக்கு எதிராக எந்த காங்கிரஸ்காரனும் செயல்படும். ஜோதிமணியை மதிக்க மாட்டாங்க, ஜோதிமணியை தூக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த ஜோதிமணி ஒரு வேஸ்ட். ஆனால் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு ராகுல் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, போராட்டம் எங்கெங்க பார்லிமெண்ட்டில் அவர் பின்னாடியே ஓடுறது, இப்படி சுற்றிட்டு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் ஜோதிமணி. ஜோதிமணி எங்கே கை வச்சா நம்ம வாழ முடியுன்றது ஜோதிமணிக்கு தெரியும். ஜோதிமணிக்கு கீழே செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கோ இல்லை அரசியல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேருந்து ஆதரவோ கிடையாது. இது 100% உண்மை. ஜோதிமணி நம்பகத்தன்மை இல்லாதவர், நன்றி விசுவாசம் இல்லாதவர் சொல்லி எதிர்த்தரப்பு சொல்றாங்க. ஜோதிமணியை வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கிடையாது. ஜோதிமணி சொல்கிறத வச்சு மத்தியில் முடிவும் பண்ண மாட்டாங்க. இது எக்ஸ்ட்ரா லக்கேஜாக தான் காங்கிரஸில் பார்க்குறாங்க. பெரிய ஒரு நெட்வொர்க்கே இயங்குற மாதிரி இருக்கு. எல்லாம் காங்கிரஸ் வந்துடும், தாவேக்காவுக்கு போயிடும், தாவேக்கால 80 சீட்டு 60 சீட்டுன்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. திமுக 200, ஏடிஎம்கே 200, தாவேக்கா 230, காங்கிரஸ் 150, பிஜேபி 200. இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 2340 சீட்டு வரும். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வந்து எப்படியாவது வெளியே கூட்டு வரணும்னு சொல்லி இப்ப பாஜக தரப்பு வெளியே கூட்டு வரணும் இல்ல சார். இப்போ பாஜக செலவு பண்ணி இந்த வேலையை பண்றாங்க. ஒரு பத்திரிகை ஒண்ணு இருக்கு, அந்த பத்திரிகை காசை கொடுத்து டெய்லி அவங்க இதுதான் காங்கிரஸ்ல இவர் அது அவர் விஜயோட சேர்றாரு, அவங்க வந்து 3ஆவது வீட்டுக்காரன் புருஷனையும் 7ஆவது வீட்டுக்காரன் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கணுன்றதுல ரொம்ப இதா இருக்காங்க, காசை வாங்கிட்டு. புரியுதா? இல்ல சார், அந்த கூட்டணி பலவீனம் அடைய வைக்கிறதுல என்ன லாபம் கிடைக்க போகுது? இப்போ காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சிட்டா அதான் காங்கிரஸ் கட்சி வந்து வலுவா இல்லைன்னு தமிழகத்துல வந்து சில கருத்துக்கள் வைக்கப்படுது. அது திமுக தரப்புல இருந்து தலைவர்களும் பேசப்படுறாங்கல்ல. இப்ப அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து வெளியே 3% ஓட்டு இருக்கு. அது போச்சுன்னா என்ன? ஒரு பேண்ட் இருக்கு, நல்லா இருக்கு, புது பேண்ட் எல்லாம் இருக்கு, வெல்ட் எல்லாமே இருக்கு, ஜிப்பு மட்டும் அது போச்சு. என்ன பண்ணுவீங்க? பேண்ட் நல்ல பேண்ட் தான், இல்லை இந்த பட்டன் மேலே உள்ள பட்டன் அத்து போயிடும். இந்த பட்டன் தேவை தானே அப்படின்னு வச்சிருக்கும்போது இந்த பட்டன் அத்து விட்டுறணும்னு பார்க்குறாங்க. பட்டன் அத்துனா பேண்ட் நிற்காது, கீழே விழுந்துரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுகவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொத்து ஊசியே வச்சு தொங்க போட்டிருக்காங்க. பட்டனை அத்து விட்டா கூட ஊக்க மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து பிஜேபி காரம் பண்ணுறதுக்கும். கரூரில் இருக்கக்கூடிய ஜோதிமணி வந்து அழிவு பாதையை நோக்கி காங்கிரஸ் கட்சி போய்கிட்டு இருக்கு, ராகுலுக்கு துரோகம் செய்கிறார்கள்னு சொல்லி ஒரு கருத்தை வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசியிருக்காங்க. உட்கட்சி பிரச்சனை ரொம்ப வடிவேல் என்னை அடிச்சிருவாங்க, அண்ணன் ஆடுறான்னு சொல்லி அடி வாங்கணும். அந்த மாதிரி ராகுலுக்கு எதிராக எந்த காங்கிரஸ்காரனும் செயல்படல. ஜோதிமணியை மதிக்க மாட்டாங்க, ஜோதிமணியை தூக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அம்மா ராகுலை கையை காட்டு. ஜோதிமணியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்து ஜோதிமணி ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு நம்ம நினைக்கல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நினைக்கல. தமிழ்நாட்டில் ஜோதிமணியோட எந்த பார்ட்டுமே கிடையாது. நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு டெல்லி செல்வாக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் சாக வரைக்கும் பொழைச்சிக்கலாம். இங்கே காக்காயாக கத்தி மக்களுக்காக பணி செஞ்சு நீங்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் உருப்பட மாட்டீங்க, போங்காக போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு ராகுல் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, போராட்டம் எங்கெங்க பார்லிமெண்ட்டில் அவர் பின்னாடியே ஓடுறது, இப்படி சுற்றிட்டு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ கம்பெனியில் கூட எம்டி கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா சரி, அவன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஆனால் கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருப்பான், அவன் கண்ணிலே பட மாட்டான். ஆனால் அவன் யாருன்னு எம்டிக்கு தெரியாது. எம்டிக்கு நீங்கள் தெரியணுன்றதான் முக்கியம். அதே மாதிரி ஓனருக்கு நீங்கள் கண் பார்வையில் தெரிஞ்சிங்கன்னா நம்ம பையன் தெரியும், நம்மகிட்ட வேலை பார்க்குற பையன். அந்த மாதிரி தான் ஜோதிமணி. ஜோதிமணி எங்கே கை வச்சா நம்ம வாழ முடியுன்றது ஜோதிமணிக்கு தெரியும். ஆனால் டெல்லியில் சுற்றுறது, ராகுல் எங்கெல்லாம் போகிறாரு, போராட்டம் பண்ணி இதை வந்து லாபி பண்ணி எல்லாரும் அப்படித்தானே பதவி வேணுன்றக்கா எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது தான் ஜோதிமணி. ஜோதிமணிக்கு கீழே செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கோ இல்லை அரசியல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேருந்து ஆதரவோ கிடையாது. இது 100% உண்மை. இல்லை இப்போ அதே போல் அவங்க தொகுதியில் சார் இப்போ மக்கள் செல்வாக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த செயல் திட்டங்கள்ங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கில் தான் எம்பி ஆனதா ஒரு பேச்சு இல்லை, உண்மைதான் அது. ஆனால் வந்து என்னன்னா ஜோதிமணிக்கு வந்து என்னன்னா ஜோதிமணி நம்பகத்தன்மை இல்லாதவர், நன்றி விசுவாசம் இல்லாதவர் சொல்லி எதிர்த்தரப்பு சொல்றாங்க. இப்போ வெளியேற்ற கட்சியிலேருந்து தானா வெளியேற்றிடுவாங்கன்னு சொல்லி இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. தன்னோட ஹோல்டு போது நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம எம்பியா இருந்து நமக்கே பிரயோஜனம் இல்லை, இந்த ஊருக்கும் பிரயோஜனம் இல்லை, புரியுதா? அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஜோதிமணி வந்துட்டாப்புல. இப்போ இதையும் விட்டோம்னா வட்டச்செயலாளர் கூட வண்டுமுருகன் கூட நம்மளை மதிக்கலைன்னா இன்னும் கேவலமாயிருன்றதுக்காக இப்போ சத்தம் போட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சொல்றத லோக்கல்ல கட்சிக்காரங்க யாரும் கேட்க, ஏன்னா கட்சிக்காரங்களுக்கு ஜோதிமணி அந்த அளவுக்கு இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும், சரியா? ஜோதிமணினால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது நீங்க என்ன உங்களே புரியுது. காங்கிரஸ் கமிட்டி சொல்றாங்க, கேக்குறீங்க. கரூர் காங்கிரஸ்ல அதான் சார் பேச்சு. ஒரு 100 பேர் கூட இல்லங்கிறது தெரிஞ்ச 100 பேர்
100 பேர் 5 பேர் கூட இல்லைன்ற 100 பேர். ஜோதிமணி அவங்க டிரைவரு, அவங்க வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்க்குது. அப்புறம் வந்து ஒரு சமையலுக்கு ஒரு அம்மா இருக்கு, வந்தால் போனால் சமையல் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்புறம் அந்த இது சாணி மொழுகுவாங்க அங்கே வீட்டு வாசலில், அதுக்கு ஒரு அம்மா வேலை பார்க்குது. 5-6 பேர் தான் இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு நானும் இருக்கேங்கிறத காமிக்கிறதுக்காக பண்ணுறாப்புலன்னு சொல்லி நான் அதுவும் நம்ம சொல்லலை, காங்கிரஸ் கட்சி சொல்லுது. ஸோ ஜோதிமணி கட்சியை விட்டு வெளியெல்லாம் போக மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்கள வெளியேற்றணும்னு நினைக்காதீங்க. சாகும் வரை ஜோதிமணி காங்கிரஸ் தான் இருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா விஜயெல்லாம் நீங்கள் போய் பார்க்கவே முடியாது. ஆனால் ஜோதிமணியால் எம்பியாக இருக்கிறதுனால ராகுல் கண் முன்னாடி வளம் வரலாம். அந்த லேடி எஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ரைட் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்த டைம் சீட்டு தரலைன்னா கூட ஜீன்னு போய் காலில் விழிச்சிடும். நீவே இப்படி பண்ணிட்டாங்க ஜி, பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கன்னா சரி போமா சொல்லி விட்றாங்க. இப்போ லாஸ்ட் டைமே டெல்லி சொல்லி தான் அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதனால் அப்படியே கடைசி காலம் வரைக்கும் அங்கேயே இருந்துருவாங்க. இதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும். அதனால் ஜோதிமணி தாவேக்கால அதெல்லாம் பொய் செய்தி பரப்பி விட்டு காங்கிரஸை 2ஆக உடைக்கணுன்றதுக்காக பிஜேபி சர்க்காரங்க செய்யக்கூடிய சதி தான். பிஜேபி, தினமலர், இன்னும் 2-3 பேர் லாபி பண்ணி அவங்களுக்கு காசை கொடுத்து டெய்லி இந்த நியூஸை போட்டுகிட்டே இருப்பாங்க. இவர் அதிருப்தி, அவர் பிரிகிறார், இவர் தாவேக்கால சேர்றாரு, 2ஆக உடைகிறதா காங்கிரஸ், பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே போகிறாரு, அவன் யாருன்னே தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருன்னே தெரியாது. யாருக்கா ஃபோன் போட்டான்றாங்க, வந்தான்றாங்க, யாருன்னே தெரியாத ஆளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை நீ என்னை அடிக்கலை, நீ ராகுலை தான் அடித்த அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அது கட்சியில் உள்ள பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஜோதிமணியெல்லாம் யாரும் வந்து கட்சிக்காரங்க யாரும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா ஜோதிமணி இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க ஓட்டு போட்ட தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு இதை நம்ம சொல்லலை, நீங்கள் நான் சொன்னேன்னு போட்டுறாதீங்க. அவங்க கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஜோதிமணினால கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை மறுக்கிறாரு இவர். செல்வ பெருந்தகை வந்து அதை மறுக்கிறாரு. எதை மறுக்கிறார்? ஜோதிமணியோட குற்றச்சாட்டு வந்து அதிர்ச்சி அளிக்குது எனக்கு. அது அவங்க உட்கட்சி கரூர்ல நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குங்கிறத கருத்தா அவர் சொல்றாரு. அப்போ வேண்டுமென்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஜோதிமணி இறங்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஜோதிமணியே வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜாக தான் காங்கிரஸில் பார்க்குறேன். நம்ம பார்க்கல, நீங்கள் நம்ம சொல்லிடுறாங்க. நம்ம அவங்க நல்ல டைப் அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜாக தான் பார்க்குறாங்க. இந்த லக்கேஜை வச்சுட்டு போயிடலாமே இங்கே அப்படின்ட்டு அப்படி தான் பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு கோவம் வருது. இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து விஜய் முதல்வர் ஆக்காமல் ஓய மாட்டேன்னு ஒரு பக்கம் அவரும் பம்பரமாக சுழண்டுட்டு இருக்காரு. இன்னும் பல தலைவர்கள்லாம் தாவேக்கால இணைவாங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஜோதிமணிகிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். நீங்கள் வந்து அப்புறம் என்ன செங்கோட்டையன் விஜய் நாசமாக்காம விட மாட்டேன்னு நான் சொல்ல சில சேர்ந்திருக்காருன்னா அவர் வந்து சார் ஜோதிமணியை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லை அதுக்காக வேணுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க இருக்கிற பூராம பாதி பேர் கும்பிட்டதாங்க இருக்காங்க. இதில் ஜோதிமணி எத்தனை பேரை தாங்க அது உள்ள சேர்க்க முடியும்? சார் இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு முன்னாள் தலைவர், அந்த மாதிரி தான். ஜோதிமணி போய் சேருவா. ஜோதிமணிக்கு வந்து ராகுல் வச்சும் காங்கிரஸ் வச்சு தான் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோதிமணி இழுத்து இதில் தாவேக்கா தெருவில் அனுப்பி விடணும்னு பார்க்குறீங்க. ஜோதிமணிக்கு முதல்ல ஒரு எண்ணம் இருந்தது, தாவேக்கா கூட்டணிக்கு போகணுன்னு. அடுத்த டைம் நமக்கே சீட்டு தர மாட்டாங்க போல, திமுக ஏதாவது ஆப்படிச்சிட போகிறாங்கன்னு சொல்லி திருப்பி இறங்கி வந்துட்டாங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை. ஏன்னா அந்த ஜோதிமணி பழப்ப கிடைக்கணும்னு பார்க்காதீங்க. நான் பாட்டு ஒரு எம்பியாக ஒரு கணக்கு இருந்துட்டு போட்டு சார். இப்போ காங்கிரஸ் கூட்டணி தாவேக்காலோட இணையணும்னு சொல்லி தேசிய ஊடகங்கள் அளவில் வந்து செய்திகள் வருது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தாவேக்கா பயன்படுத்தினாலும் ஒருவேளை காங்கிரஸை வந்து கல்ட்ரியோட வேலையை வந்து திமுக செய்ய மாட்டாங்க. திமுகவுக்கு வேணும்னு அழுத்தி எல்லா இடத்துலையும் பதிவு செய்யறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவுக்கு சென்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்புறம் பார்க்கலாம். நான் ஒரு பிள்ளை வீட்டில் அமைதியாக இருக்கு, ஒழுங்காக காலேஜ் போயிட்டு வந்துருக்கு. இந்த பிள்ளையை கூட்டிட்டு எவனா ஓடிட்டானா என்ன நடக்கும்னு கேட்குறேன். அது பாட்டுக்கு படிக்க காலேஜுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பிள்ளையை எவனா கூப்பிட்டு ஓடிடுவான். அந்த அவன் கூப்பிட்டு ஓட்டா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த பக்கத்து வீட்டுக்கு போகிற பையன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் கூப்பிட்டு ஓடிட்டானா என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பதில் நடக்கட்டும் அப்புறம் பார்ப்போம். சார் ஏற்கனவே கரூரில் வந்து செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்கும் நிறைய போட்டி இருக்குது. ஜோதிமணியை வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கிடையாது. தமிழ்நாடு ஜோதிமணி சொல்கிறத வச்சு மத்தியில் முடிவும் பண்ண மாட்டாங்க. ராகுல் எடுக்கிறது தான் ஃபைனல் டெசிஷன். மாநில தலைமையும் ஒன்று சொல்லும் போய் சில பேர்கிட்ட கேட்பாங்க. அதில் 10ல் 1 11 ஜோதிமணி. அதனால ஜோதிமணியை வச்செல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் இதோ கிடையாது, அகில இந்திய காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் கூட்டணிங்கிறது திமுகவின் பக்கம் வலுவாக தான் இருக்கு. இப்போ எப்படி வலுவா இல்லாமல் என்ன இருக்கு? இல்லை சார், இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தி என்ன காங்கிரஸை சுற்றி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கே இயங்குற மாதிரி இருக்கு. எல்லாம் காங்கிரஸ் வந்துடும், தாவேக்காவுக்கு போயிடும், தாவேக்கால 80 சீட்டு 60 சீட்டுன்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதுதாங்க இதெல்லாம் செட்டப் பண்ண போகிற பிஜேபிக்காரங்களோட லாபிங்க. செட்டப் பண்ணி காங்கிரஸ் எப்படினாலும் 2ஆக உடச்சி விட்டு அவங்கள பீஸாக ஆக்கி அவங்கள வீக் ஆகி டிஎம்கே கூட்டணியை முதல்ல திருமாவளவனா இழுக்க பார்த்தா என்னென்னமோ பண்ணி பார்த்தா முடியலன்னு அதை விட்டாங்க. கம்யூனிஸ்ட்டு அவங்க கூட போகவே மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் வந்து முட்டாள் கிடையாது, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறது. காங்கிரஸில் உள்ள சில்லறைகளை வைத்து, செல்வாக்கு இல்லாத டுபாகூர்களை வைத்து, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவனை சொன்னீங்களே, இவனை மாதிரி ஆளுக்கு காசை கொடுத்து நீ வந்து ஏதாவது சீனை போடு, விஜயை பார்க்குற மாதிரி போ,
ஒரு பரபரப்பு ஏற்படும் காங்கிரஸ்குள்ள, அது சலசலப்பு ஏற்படும். இதை வச்சு ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி வந்து ஆட்சிக்கு அமைச்சிரும் அப்படின்ற மாதிரி தினமலர் மாதிரியான பத்திரிகைகளை காசை கொடுத்து, ஏன்னா அவன் கொள்கை ரீதியாக அவன் ஆர்எஸ்எஸ் ஆள் தான், அதனால அவங்கள வச்சு இப்போ நியூஸை போட்டு கொண்டு போய் உடைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அவ்வளோ இல்லை. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு தலைவர்களாக சொல்கிறீங்க, ஒரு செய்தித்தாளை குறிப்பிட்டு அவருமே சொல்றாரு தாவேக்கா கூட்டணிக்கு காங்கிரஸ் போனா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவரு ஒரு கருத்தை சொல்றாரு. இப்போ மூணாவது அவங்க என்ன சொல்றது? இல்ல சார், இப்ப காங்கிரஸ் வீட்டு பிள்ளைக்கு அவன் தான் கல்யாணம் பண்ணி வைப்பான். 7வது வீட்டுக்காரன் இந்த மகளுக்கு இந்த அவனை கட்டி வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான். இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா? அண்ணாமலை எவனுமே கேள்வி கேட்க மாட்டேன். நீ யாரையா சொல்றது? அடுத்த கட்சியில அவனும் அவளும் இது நல்லா இருந்தா விவேக் வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. 4 புருஷன் வருவான் கடைசியில், யாரோட போன்னு சொல்லி முடிவு பண்றது அவங்க அவதான முடிவு பண்ணணும். நீ என்ன முடிவு பண்ண முடியும்? இப்போ அதே போல சமீபத்தில் செல்லூர் ராஜுடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மிகப்பெரிய சார். செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் தமிழ்நாட்டில், அவர் நான் தப்பு சொல்லவே, எவ்வளவு பெரிய தர்மோகோல அவர் எல்லாருக்குமே சொன்னார். அவரை பத்தி நான் சொல்லவே இல்லை. இல்ல, அவரும் ஒரு பக்கம் என்னன்னா அதிமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும், நான் மதுரை அப்புறம் 20 தொகுதி வெல்லும் நான் சொல்லுவாரு. இல்ல, அவர் ஒரு உறுதியா சொல்றாரு. இப்போ அதிமுக ஏங்க அவர் போய் 20 தொகுதி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாரா? மதுரையில நாங்க தோத்துருவோங்க, நானே ஜெயிக்கிற கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார் அவரு. இல்ல சார், அப்படி சொல்ல மாட்டாங்க சார். திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவா இருக்கு, பாஜக அதிமுக கூட்டணியில பயங்கர வலுவா இருக்கு. வலுவா தானுங்க இருக்கு இல்லையா? இல்ல, அதுதான் கேட்கிறேன் நான் உங்ககிட்ட. ஒரு ஆங்காரம் இந்த மாதிரி தப்பா கணக்கு போடாதீங்க. வலுவா தானே இருக்கு, வலுவா தானே இருக்கு அந்த கூட்டணி. அதான் சார் வலுவா இருக்கு. இப்ப அண்ணாமலையும் நயினாரும் சேர்ந்து செயல் அவங்க சேர்ந்தா இன்னும் வலுவாகும், செயல் திட்டங்களை வகுக்கிறாங்க. அதுதான் கேட்கிறேன். ஜோதிமணி சேர்ந்தா இன்னும் வலுவாகும். நீங்க பிஜேபிலையா? ஏமா அப்புறம் ஒரு எம்பி இல்லைங்க, சாதாரண ஆளா? இல்லை சார், இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு, அதுக்கான சூழல் அமைஞ்சிருச்சு, இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குல்ல, வலுவான தலைவர்லாம் ஒன்னா சேர்றாங்கன்றீங்க. ஆமா, அப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி அமைக்க பிளான் பண்ணிட்டாங்க. திமுக தான் இவ்வளோ பெரிய தலைவர்கள் லிஸ்ட் சொல்லியிருக்கீங்க நீங்க. ஆதவர்ஜனா, அவர், இவர், அண்ணாமலை, ஜோதிமணி, இவ்வளோ பெரிய தலைவர்கள் சொல்லும்போது அப்போ திமுக அப்படி நிற்க முடியும் சார்? இப்போ 200ங்கிற அந்த கனவுல வந்து மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்குங்கிறத நிலவரம் சொல்லுது இல்ல. 200ன்னா எல்லாருமே 200 தாங்க சொல்கிறாங்க. மொத்தம் எல்லாம் கூட்டி பார்க்க திமுக 200, ஏடிஎம்கே 200, தாவேக்கா 230, காங்கிரஸ் 150, பிஜேபி 200. இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 2340 சீட்டு வருது. அதனால தான் இவங்களை நம்பாமல் தானே எலெக்ஷனே வைக்கிறாங்க. அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் சொல்லுவோம். இப்போ இது காங்கிரஸை சுற்றியும் இந்த திமுக கூட்டணியை பற்றியும் ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் பண்ணுறது பிஜேபிங்கிறீங்க. அப்புறம் இல்லையா? அப்புறம் அவங்க தான் காசு அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இல்லை சார், வீக்னஸாக தெரியல, ஆனால் இது வந்து ஒரு வேலையாக பண்ணுறாங்கங்கிறீங்களா? அது அவங்க வேலையாக அதுதானுங்க. அப்புறம் வேற என்ன வேலை இருக்குது? அமித்ஷாஜி அதை மில்லிலையா வேலை பார்த்துட்டு சாயந்தரம் கட்சிக்கு வர்றாரு, ஒரு நேரம் வேலையாக தானே. ஸோ இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார். நன்றி, வணக்கம்.